இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் படை தாக்குதலை கண்டித்து ஈரான் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதுடன் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள், அதன் ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதலில் ஈடுபட்டது. துபாய் ஏர்போர்ட் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதுடன் வளைகுடா நாடுகளில் பல இடங்கள் கடும் சேதமடைந்துள்ளன. பதிலுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் படைகளும் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா ஆகிய நாடுகளிடையே நடக்கும் சண்டையால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிராவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தினசரி இயக்கப்படும் விமானங்கள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2ஆம் தேதி இரவு 7 மணி நிலவரப்படி கேரளாவில் ஒரே நாளில் 89 சர்வதேச விமான சேவைகள் ரத்தாகின. இதில் 45 வருகை மற்றும் 44 புறப்பாடுகள் அடங்கும். மகாராஷ்டிராவின் மும்பையில் ஒரே நாளில் 116 சர்வதேச விமானங்கள் ரத்தாகின. இதில் 61 வருகை மற்றும் 55 புறப்பாடுகள் அடங்கும். அதேபோல் 3ஆம் தேதியும் நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தோஹா, துபாய், அபுதாபி உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் மற்றும் அங்கிருந்து இந்தியாவிற்கு வரவேண்டிய விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம், நிச்சயமற்ற தன்மையால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு விவரங்களை உடனே சமர்ப்பிக்கும்படி அனைத்து விமான நிலையங்களுக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச விமான முனையங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தேவையான விமான எரிபொருள் அளவு, தற்போதைய கையிருப்பு உள்ளிட்ட விவரங்களை அளிக்கும்படி ஏஏஐ வலியுறுத்தியுள்ளது. திடீரென எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கவும், போதிய எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர்.